நேயர்களே வணக்கம். நான் உங்கள் சொல்றேன். சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். 2015ஆம் ஆண்டு புலிப்பட வருவாயில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக கூறி வருமான வரித்துறை நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தது. அந்த அபராதத்தை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் போய் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. அந்த அபராதத்தை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. விஜயனுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஏங்க, இது ஒரு வருமான வரித்துறை வழக்கு. இந்த வழக்குல தனி நீதிபதி தீர்ப்பு ஒன்றும் இறுதியான தீர்ப்பு கிடையாது. இதற்கு மேல்முறையீடு இருக்கு. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இருக்குது. ஏதோ இந்த தீர்ப்பு வந்த உடனே விஜய் ஊழல்வாதி முழுக்க அவர் எல்லாம் தப்பு தான் பண்ணிடுறான்ற தொனியில இந்த ஒரு தீர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டாரு. இது ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு. நீதித்துறை வரலாறுல தனி நீதிபதி, அதுக்கு பிறகு 2 நீதிபதிகள், அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம், பல அடுக்குகள் இருக்குது. அதெல்லாம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. அதனால இந்த ஒரு தீர்ப்பை வச்சுட்டு விஜய் ஊழல்வாதி மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்ற துணியில கடந்த 2 மணி நேரமா திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகளும் இப்போ ஒரு அவதூறு பிரச்சாரத்தை விஜய்க்கு எதிராக கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ நடிகர்களுக்கு எதிராக தீர்ப்புகள் வந்திருக்குது. கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் அவை மறுபரிசீலனை உட்படுத்தப்பட்டிருக்கின்றன, சமரசமாகி இருக்குது. விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஏதோ இந்த தீர்ப்பு முடிவுரை எழுதி விட்டது போன்ற தொனியில பேசுவது என்பது அபத்தமானது. இது ஒரு வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு. மோடி அரசாங்கத்தின் வருமான வரித்துறை தனக்கு பிடித்தவர்கள் மீது எப்படி வழக்கு போடுகிறது, பிடிக்காதவர்கள் மீது எப்படி வழக்கு போடுகிறது என்பதையெல்லாம் நன்கு அறிந்தவர்களுக்கு இது ஒரு சாதாரணமான நிகழ்வு என்பது தெரியும். இது ஒன்று மட்டுமே விஜயோட அரசியலை அளப்பதற்கான அளவுகோல் அல்ல. இன்னைக்கு விஜய்க்கு சாதகமா தீர்ப்பு வந்திருந்தாலும் விஜயோட அரசியல் ஆரோக்கியமானது என்று நாம் சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு எதிராக தீர்ப்பு வந்திருப்பதால விஜய்க்கு எதிராக விஜயோட அரசியல் அத்தனையுமே ஊழல் மயமானது என்பதும் நாம் சொல்லிவிட முடியாது. இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு விஜய்க்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்று பேசுவது திமுகவோட தொங்கு சதைகளுடைய வேலை. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெத்தட், இந்த மேட்னஸ் இருக்கு. பூரா பார்த்தீங்கன்னா பேசுறவங்க அத்தனை பேரும் பத்திரிகையாளர் என்ற போர்வையிலையும் அரசியல் பார்வையாளர் என்ற போர்வையிலையும் இது மட்டுமே அதற்கான அளவுகள் என்று கூறுகிறார்கள். இன்னும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு அறிவு நேர்மை இருந்ததுன்னா ஃபைனாலிட்டின்னு ஆங்கிலத்தில் ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபைனாலிட்டி ரீச் பண்ற வரைக்கும் பொறுமையாரு. இது ஒரு ஸ்டெப்பு, அவ்வளவுதான். இதே விஜய் என்டிஏல இருந்தாருன்னா இந்த அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ அவர் வீட்டுக்கிட்டே போயிருக்காரு. ஆகவே அரசியல் ரீதியா விஜயை நேரடியா எதிர்கொள்ள முடியாதவர்கள், விஜயோட பாப்புலாரிட்டியை பத்தி அஞ்சு நடுங்குபவர்கள் இன்றைக்கு இந்த பேச்சை, இந்த தீர்ப்பை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டாடுகிறார்கள். அவ்வளவுதான். இது ஒரு தற்காலிக சந்தோஷமாகத்தான் முடியும் அவர்களுக்கு. இல்ல, இதுலயே சில இன்றைக்கு பேசிய அரசியல் விமர்சகர்கள் சொன்ன கருத்து, அன்றைக்கு ரைடு போன பிறகு அதுக்கு பிறகு வருமானத்துறை வரித்துறை இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு விஜய் 1.5 கோடி கட்டுறன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு போயிட்டு இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, இது லீகல் இஷ்யூங்க. அவர் எந்த கட்டத்துல ஒத்துக்கிட்டாரு, எந்த கட்டத்துல மறுத்தாருன்றதெல்லாம் நீங்களும் நானும் பேச முடியாது. அது நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். 1.5 கோடி ரூபாய் நான் ஒத்துக்கிட்டன்றது எந்த கட்டத்துல சொன்னார்? தட்ஸ் அ லீகல் இஷ்யூ. அதை நீங்களும் நானும் பேச முடியாது. அவர் ஏன் ஒத்துக்கிட்டாரு, ஏன் மறுத்தாருன்றதெல்லாம் திஸ் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஹோல் கேஸ் ஆங்கிலத்தில் சொல்வது என்றால். நான் சொல்ல வருவது, இந்த ஒரு தீர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு விஜய் அயோக்கியன் என்று சொல்வது அயோக்கியத்தனமானது. இதை செய்யறது பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயால பெரிய அளவில் இன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய, எங்கே தங்களுடைய வெற்றியை அவர் பறித்து விடுவாரோ என்று மிகப்பெரிய அளவில் நடுங்கி கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் தான், திமுக தான் இதை செய்து கொண்டிருக்கிறது. திமுகவுடைய தொங்கு சதைகள் இதை ஊதி இல்ல, பட் எடுத்து பேசிதான் ஆகணும். விஜய் அன்றைக்கு நடிகராக இருந்தால் இது ஒரு ஃபைனாலிட்டி இல்லை. இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த தீர்ப்பு இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்திருந்தது, ஆமாங்க அவர் வரி ஏய்ப்பு செய்து விட்டார் என்று சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். இன்னொன்றும் சொல்லுகிறேன், வரி ஏய்ப்பும் ஒரு அரசியல்வாதி லஞ்சம் வாங்குவதும் ஒன்று அல்ல. மந்திரிங்க கொள்ள அடிக்கிறாங்க, கோடான கோடி கொள்ள அடிக்கிறாங்க மந்திரிங்க. திமுகவில் இருக்கக்கூடிய கவுன்சிலருங்க, திமுகவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீது அவங்க கட்சியை சார்ந்தவர்களே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு. அதையும் ஒரு நடிகனுடைய வரி ஏய்ப்பையும் ஒன்றாக பேசுவது என்பது அயோக்கியத்தனமானது. அந்த நடிகர் இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவரா மக்களுக்காக வந்திருக்கிறதா சொல்றாரு. அதைத்தான் அவருடைய தனி மனித வாழ்வின் நேர்மையை நம்ம பேசிதான் ஆகணும். கண்டிப்பா பேசணும், நான் மறுக்கல. ஆனா இது ஃபைனல் இல்லைன்ற, இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டா இருந்தா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். எஸ், பேசணும். அப்படியே இருந்தாலும் வருமான வரித்துறை ஹைகோர்ட்டா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா அது ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்பீல்னு ஒன்று இருக்குங்க. இது இறுதி தீர்ப்பு இல்லைங்க. அவருக்கு அப்பீலுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அவர் இங்கேயே டபுள் ஜட்ஜ் பெஞ்சுக்கு போகலாம். அதுலயும் ஜெயிச்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். எத்தனையோ வழக்குகள்ல ஹைகோர்ட்ல தோத்தவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜெயிச்சிருக்காங்க. நான் இத்தனையும் மீறி சொல்றேங்க. அப்படியே ஒரு வரி ஏய்ப்பு செய்திருந்தாலும் வரி ஏய்ப்பும் லஞ்சமும் ஒன்று அல்ல.
நீங்க வந்து உடனே எல்லா அரசியல்வாதி மாதிரி விஜய் ஊழல்வாதிலாம் அந்த முடிவுக்கு வந்துடாதன்றாங்க. இது ஒண்ண என்ன மட்டும் கேள்வி வச்சு விஜய கேக்குறாங்கன்னா, முடிவு பண்ணிடாதன்றாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, தனி மனித வாழ்க்கையிலேயே நேர்மையாக வாழ முடியாத விஜய் ஒரு அரசாங்கம் கையில கிடைச்சா அத்தனை நிதியும் எப்படி நேர்மையா கையாளுவாரு? அங்கேயும் இது மாதிரி நியாயமான கேள்விங்க. ஆனா இது இறுதி தீர்ப்பு இல்லைன்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டா இருந்தா நீ சொல்றது ஓகே. இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? சுப்ரீம் கோர்ட் தானே ஃபைனல். அப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவருக்கு அப்பீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. தனி நீதிபதியோட தீர்ப்பு ஒண்ணு இறுதி தீர்ப்பு இல்லையா? இதே தனி நீதிபதி தான் எஸ்ஐடி போட்டாரு. இதே கரூர் இன்சிடென்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? அந்த எஸ்ஐடி போட்ட தவறுன்னு அந்த தீர்ப்பையை ரத்து பண்ணுச்சு. இதே நீதிபதி டிவிஷன் பெஞ்ச் வந்து அன்னைக்கு 2 தீர்ப்பு கொடுக்குறாங்க. டிவிஷன் பெஞ்சுக்கு இது ஜூரி செக்ஷனே இல்லைன்றாங்க. தனி நீதிபதி தனக்கு ஜூரி செக்ஷன் இல்லாத விஷயத்தை எடுத்து தீர்ப்பு கொடுக்குறாரு. இன்னைக்கு எங்க போச்சு கடைசியில் அந்த கேஸ்? சுப்ரீம் கோர்ட்ல போய் வந்து எஸ்ஐடி ரத்து செய்யப்பட்டு, அருணா ஜெகதீசன் கமிட்டிக்காக ரத்து செய்யப்பட்டு, சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய கட்டத்தில் போய் நிற்குது. அன்னைக்கு அந்த தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை மட்டும் வச்சு நீங்க பேச முடியுமா? அதேதானே இதுவும். இன்னும் சொல்லப்போனா அதே நீதிபதி இது ஃபைனல்னு வச்சு ஏன் பேசுறேன்ற அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்குது? இல்ல அப்படி பார்த்தோம்னா இன்னமும் நிறைய திமுக அமைச்சர்கள் மேல, முன்னாள் நிர்வாகிகள் மேல இருக்கிற வழக்குகள் பெரும்பாலும் முடிவுக்கு வரல. இறுதி தீர்ப்பு நான் சொல்லலையே. இல்ல நிறைய நேரத்துல அதையும் விமர்சிச்சிருக்கோம். திமுகவினுடைய ஊழல், நிறைய ஊழல் நடக்குது, இப்படி நடக்குது விமர்சிச்சிருக்கோம்ல. அப்ப அதனுடைய இறுதி தீர்ப்புக்காக யாரும் காத்திருக்கு? கண்டிப்பா இல்ல. அப்படி பார்த்தா இறுதி தீர்ப்பு வந்து ஒண்ணு ஜெயலலிதா வழக்கில் தான். ஜெயலலிதா செத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணி சசிகலா, திவாகரன், இளவரசி 3 பேரும் உள்ள எடுத்துட்டு வெளியில வந்தாங்க. இன்னைக்கு சசிகலா சுதாகரன் சாரி அடுத்த ஆண்டு ஏப்ரல் 2027 ஜனவரி வரைக்கும் சசிகலா ஜெயில இது தேர்தலில் போட்டி போட முடியாது. 6 வருஷம் டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த ஒரு கேஸை தவிர இந்தியாவில் எந்த கேஸுமே வந்து ஃபைனாலிட்டி ரீச் பண்ண கிடையாது. 2G கேஸ்ல வந்து கீழ் நீதிமன்றத்தில் அவங்க அத்தனை பேர் விடுதலை ஆனாங்க. ஹைகோர்ட்ல அப்பீல் இருக்குது. ஆனா அவங்க அத்தனை பேர் நிரபராதி தான். ஏன்னா கீழ்கோர்ட்டு தீர்ப்பு தான் செல்லும். ஹைகோர்ட்ல அவங்களுக்கு இன்னமும் அந்த மேல்முறையீட்டுல தான் அது இருக்குது. நான் இத்தனையும் மீறி உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, வரி ஏய்ப்பையும் ஒரு அரசியல்வாதியோட ஊழலையும் முதல்ல சமப்படுத்துறதே தப்புன்ற நான். உங்களுக்கு அந்த பார்வை வேணும். அது இல்லாம உங்க பிரச்சனை என்ன? இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய் வந்து உங்க ஓட்ட சூறையாடிட்டு இருக்காரு. இல்லாட்டி எதுக்கு திமுக யாரும் சமப்படுத்தல, எச்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நான் திரும்பவும் சொல்றேங்க, மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து நீங்க நிக்கிறீங்க. விஜய் எதிர்க்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குதுங்க. விஜய் வந்து அரசியலே செய்யல. 2 ஆண்டுகளா விஜயோட அரசியல் வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அரசியலே கிடையாது. பல விஷயங்கள் அவருக்கு கருத்தே கிடையாது. மக்களோட எந்த பிரச்சனைக்கு தெருவில் இறங்கி அவர் போராடுறாரு. ஒண்ணு அமைதியா இருக்காரு, இல்ல வழுவி ஓடுறாரு. அது திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கலாம், 100 நாள் வேலை திட்டமா இருக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு கருத்தே கிடையாது. அதனால அவர் ஒரு அரசியல்வாதிக்குரிய இலக்கணங்களோட பாத்தீங்கன்னா அரசியல்வாதியே இல்லைன்னு கூட நீ பேசலாம். ஆனா இந்த ஒரு தீர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டு விஜய் ஊழல்வாதி என்று சொல்வது அயோக்கியத்தனமானது. வரி ஏய்ப்பும் ஒரு நடிகனுடைய வரி ஏய்ப்பும் ஒரு அரசியல்வாதியோட ஊழலையும் ஒன்றா நம்ம ஒப்பிட முடியாது. இதே திமுகவை ஆதரிச்சு பேசக்கூடிய இன்றைய எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு கேஸ்ல மாட்டி சந்தி சிரிக்குது, நாறுது கதை. அவங்கள இதை வச்சு நீங்க பேசுவீங்களா? உங்களுக்கு போட்டியாளரா அவர் வந்துட்டாரு. அவருக்கு இருக்கக்கூடிய புகழும் அவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியும் உங்களுக்கு வயிற்றுல நெருப்பக அள்ளி போடுது. உங்க வெற்றி எங்க பறி போயிடுமோ அல்லது உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம போயிடுமோன்னு நீங்க பயப்படுறீங்க. அந்த கோபத்துல அந்த அந்த வயிற்றுல இருக்கும்போது இந்த தீர்ப்பு உங்களுக்கு லட்டு மாதிரி கையில வந்து மாட்டுது. உடனே கழுவுல ஏத்துறீங்க விஜய. அப்படியே வருஷம் கட்டிட்டு வந்து அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள் போர்வையில வரக்கூடியவங்க எல்லாம் இது முடிஞ்சு போச்சு கதை, விஜய் அப்படி இப்படின்றாங்க. இத்தனை இவங்க எல்லாம் சட்டம் படிச்சவங்க. அபத்தமா இருக்குது. உங்களுடைய திமுக விசுவாசத்தை காட்டுவதற்கு ஒரு எல்லை என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்குது, அது ஃபைனல் கிடையாது. இதுக்கு மேல டிவிஷன் பெஞ்ச் இருக்குது, இதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அப்படியே இருந்தாலும் ஒரு நடிகன் அரசியல்வாதியாக என்று மாறி இருக்கக்கூடிய அந்த நடிகன் அவனுடைய வருமான வரி ஏய்ப்பு என்ற பிரச்சனையும் ஒரு அரசியல்வாதி 60 வருஷமா 70 வருஷமா இருக்கக்கூடிய கட்சியில காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவங்க அடிக்கக்கூடிய கொள்ளையும் ஒன்று என்று நீங்கள் கருதுவீர்களே. ஆனால் உங்களிடம் பேசுவதற்கு இல்ல சார். இப்ப ஒன்றுன்னு யாருமே கருதல. விஜய் விமர்சிக்கிறாருல, ஊழல் சக்தி, தீய சக்தி அப்படின்னு. நாங்க தூய சக்தின்னு சொல்லுவோம். இப்ப தூய சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த தார்மீக உரிமை அவருக்கு இருக்கா? அடுத்தவங்களுடைய ஊழலை கைகாட்டி பேசக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கா? நான் என்ன சொல்றேன், இந்த இது குறித்து அவர் விளக்கம் கொடுக்கட்டும். அவருக்கு தகுதியே இல்லைன்னு இப்பயும் இந்த தீர்ப்பை வச்சு நான் சொல்ல மாட்டேன்.
ஏன்னா இது ஃபைனல் இல்லை. நீங்க 100 தடவை கேட்டாலும் 100 தடவை என் பதில் இதுதான். இந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டா இருந்ததுன்னா அந்த தகுதியில வந்து சற்று குறைவு வந்திருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இல்ல அப்ப நீங்களே சொன்னீங்க, இப்ப இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குல மட்டும்தான் தீர்ப்பு வந்து, அதை வச்சு இந்தியாவில யாருமே ஊழல் பண்ணலன்னு சொல்லிட முடியாதுல்ல, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வராதுனால. எல்லா அரசியல்வாதி ஊழல் பண்றான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை ஊழல்வாதி, எத்தனை அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னா 1%. ஜெயலலிதா மாதிரி தண்டிக்கப்பட்டாலும் இறந்த பிறகுதான் அவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த வழக்கு மூல வழக்கு ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட வழக்கு. உயிரோடு இருந்திருந்தா அந்த தீர்ப்பு வரும்போது ஜெயலலிதாவும் சிறைக்கு தான் போயிருப்பாங்க. அந்த ஒரு தீர்ப்பை தவிர பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எத்தனை அரசியல்வாதி ஜெயிலுக்கு போயிருக்காங்க? ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இந்தியாவில் வந்து அரசியல்வாதிகள் கிட்ட ஊழலே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? பொலிட்டிக்கல் கரப்ஷன்றது விஜய் வந்து இன்கம் டேக்ஸ் கேஸ்ல அவருக்கு வந்து இன்னைக்கு ஃபைன் போட்டு இன்னைக்கு வந்து அவர் ஃபைன் கட்டணும், அதை கட்டணும்னு சொன்னதால அதை பேசக்கூடிய தகுதி அவர் எழுந்துட்டாருன்னு எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? உங்க பிரச்சனை விஜய் உங்க ஓட்டு வாங்கி சூறையாடுறாரு, அதனால அந்த வயிற்றுச்சலை நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு காரணத்தால அவர் வந்து ஊழலை பத்தி பேசுறதுக்கான தகுதி இழந்துட்டாரு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபைன், அது உங்க கருத்து, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்ல இந்த விஜயை எதிர்க்கிறதுக்கு இதை விட 1000 காரணம் இருக்குன்ற. இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருந்தாலும் இது ஒரு காரணமா கூட வைக்க கூடாதுன்றீங்களா? வைங்க, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இது ஒரு போதிய காரணம் இல்லை. நான் சொல்ல வர பாயிண்ட் நல்லா கவனிங்க. இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருந்தாலும் நீங்க விஜயை எதிர்க்கிறதுக்கு 1000 நியாயமான காரணம் இருக்குன்றான். இன்னைக்கு விஜய் இந்த கேஸ்ல ஒருவேளை ஜெயிச்சிருந்தாருன்னா அப்ப மட்டும் நீங்க விஜய் ஏத்துப்பீங்களா? அவர் செய்யக்கூட மற்ற அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா அவர்கிட்ட? ஆகவே இந்த ஒரு வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகனுடைய அரசியல் எடை போடுவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதில்லை. இதே தனி மனித தீர்ப்பு கரூர் விவகாரத்துல உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் எப்படி அந்த தனி நீதிபதி அந்த வழக்கை விசாரித்தார் என்று பதிவாளர் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்றே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மறந்துடாதீங்க, பல விஷயங்கள் இருக்குது, சிலவற்றை நாம் பேச முடியாது, ஏனெனில் இது நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது. இல்ல இதை கடந்து வருமான வரித்துறை 2015-16 அந்த காலகட்டத்திலே இதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்கு. அரசியல் பின்புலம் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லாத காலகட்டத்திலே அப்படி எடுத்திருக்குன்றப்போ இப்ப விஜய் இதுல ஏதோ ஒரு வகையில சிக்கி இருக்கிறார் அப்படின்னு இல்லைங்க. இது அவருக்கு ஒரு ப்ராப்ளம்ன்றது ஓகே. இது வந்து விஜய் சந்திக்கக்கூடிய ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம். 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கேஸ். 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கேஸை இன்னைக்கு ஒரு ஃபைனாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு ஏன் மோடி கவர்மெண்ட் முண்டி அடிச்சுக்கிட்டு வருது? போயிட்டு இருக்கு சார். கேளுங்க சார். 2014 கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல மோடியை போய் பார்த்தாரு விஜய். அது பிறகு 2015-16 வர கேஸ் இது. 10 வருஷமா இல்லாம இந்த கேஸ் வந்து திடீர்னு இப்ப முன்னால ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கலா சேலஞ்ச் பண்றாரு வருது. ஒவ்வொரு கேஸையும் பிஜேபி கவர்மெண்ட் அப்படிதான் அணுகுது. இதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆங்கிளையும் நீங்க பாருங்கன்றாங்க. பாருங்க, ஃபைனலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க. இன்கம் டேக்ஸ் கேசஸ் எல்லாமே விஐபிஸ் விவிஐபிஸ் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தேர் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். நான் இன்னைக்கு பிஜேபி ஆதரிக்கிறேன். இன்னைக்கு என்டிஏக்குள்ள விஜய் இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்குமான்றதே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? 96ல் 30 வருஷத்துக்கு முன்னால சசிகலாவை அரெஸ்ட் பண்ண இடி கேசஸ் 4-5 கேஸ்ல 2 கேஸும் 3 கேஸும் இன்னமும் பெண்டிங். 30 வருஷம் அது ஒரு தலைமுறை ஓடி போச்சு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு சசிகலாவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் எல்லாம் இன்னைக்கு மேல வந்திருக்கும். கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்னன்னா, இந்த ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு, தனி நீதிபதியின் தீர்ப்பை வைத்துக்கொண்டு ஊழல் பற்றி பேசுவதற்கான தகுதியை விஜய் இழந்து விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரையில் இல்லை. இது ஒரு செட்பேக், அவ்வளவுதான். உடனே அவர் அரசியலை விட்ட விலகினா அவர் அப்படி சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ஒரு சிங்கிள் ஜட்ஜு கொடுத்துட்டாரு. இதே சிங்கிள் ஜட்ஜ் தான் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னாரு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது நீதிமன்றத்தின் மேலையா? அவர் முன்னால் வந்த வழக்கு வேறு, அவர் சொன்ன தீர்ப்பு வேறு. கரூர் விவகாரம் பற்றி வரும்போது அவருக்கு தலைமை பண்பே இல்லைன்னாரு. இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்குது. ஆகவே இந்த ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு விஜயோட அரசியலை எடை போடுவது, அளப்பது, விஜய் அரசியலை விட்டு விலக வேண்டும், விஜயும் மற்றவர்களை போலதான் அப்படின்ற ஒரு பார்வைக்கு எல்லாரும் அவரை கொண்டு வராங்க. இவர் வந்து விதிவிலக்கல்ல. நான் என்ன சொல்றேன், விஜயும் மற்றவர்களை போன்றவர் தான் என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இந்த தீர்ப்பே தேவையில்லை. இந்த தீர்ப்பு இல்லாமலேயே அதுதான் நிலைமை நான் நினைக்கிறேன். அவர் என்னத்தை செஞ்சுட்டாரு பெருசா? இந்த ஒரு தீர்ப்பை வச்சு அவர் கதையை முடிக்கணும்னு ஏன் பாக்குறீங்கன்றாங்க. மக்கள் முடிவு பண்றோம். புரியுதா? புரியல? நான் சொல்றேன் புரியுது. விஜய் மற்ற அரசியல்வாதிகளை போல அவரும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான்.
அப்படின்றதுக்கு முடிவுக்கு நீங்கள் வருவீர்களே, ஆனால் அந்த முடிவுக்கு நீங்கள் வருவதற்கு இந்த தீர்ப்பே தேவையில்லை. சார் அதை கூட மெருகேற்றிக்கலாம் சார். இப்ப அவருக்கு அரசியல் அனுபவம் போதாமை, வியூக வகுப்புல அது பேச்சுல இதெல்லாம் இருந்தா கூட அதை மெருகேற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குற்ற பின்னணி வருது, நான் குற்றம் நெகட்டிவா சொல்லல, இது ஒரு ஒரு பின்னணி வருது அப்படின்னா இது அவருக்கு ஒரு பிளாக் மார்க்கா போயிரும்ல கடைசி வரைக்கும். இல்லை, நான் அப்படி பார்க்கல. ஏன்னா இன்கம் டேக்ஸ், நான் இன்னொன்று சொல்றேங்க, இன்கம் டேக்ஸோட ப்ராப்ளம்ஸ், இன்கம் டேக்ஸ்ல வரக்கூடிய சிக்கல்கள்ல வந்து ஒரு மனிதன் தன் தவறை ஒப்புக்கொண்டு 2 மடங்கு 3 மடங்கு அபராதம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தால் கூட அந்த கரை துடைக்கப்படும். வருமான வரித்துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மனிதனை எடை போட முடியாது. இப்போ அது வந்து அந்நிய செலவாணி மோசடி அல்லது போதைப்பொருள் கடத்தல், மிகப்பெரிய அளவில் நிதி மோசடினா அது வேறு. வந்த வருமானத்தில் அவர் வந்து 15 கோடி ரூபாய் தனக்கு வந்த வருமானத்தை அவர் மறைச்சிருக்காருன்றது குற்றச்சாட்டு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து நான் 10% கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு பிறகு கட்ட மறுத்தாருன்றது ஐடி டிபார்ட்மெண்ட்டோட சார்ஜ். இது எல்லாமே வந்து வருமான வரித்துறை சம்பந்தப்பட்டது. வருமான வரித்துறையில உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி தலைவரை எடை போடாதீர்கள். இல்ல இது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நடந்ததுன்னா நீங்க சொல்றது நான் ஒப்புக்கிறேன். இது மட்டுமே இல்ல, வெளிநாட்டுல இருந்து வந்த காருக்கு வரி கட்டல, முறையான வரி கட்டல, இந்த புகாரும் விஜய் மேல இருந்தது. பின்னர் கட்டினாரா இல்லையா பிறகு? அதுல பிரச்சனை இருந்ததுன்றது ஒண்ணு இல்ல சார், சொல்லி கட்டுறது வேறங்க சார், மறைக்க பார்த்தாருன்றதுதான் அங்க மேட்ரு. இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த விவகாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அது நீங்க அந்த கார் விஷயமா இருக்கட்டும், இது இந்த விஷயங்கள் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வைத்துக்கொண்டு ஒரு லீடரை எடை போட முடியாதுன்றது என்னுடைய பாயிண்ட் சார். நேர்மையா இருக்க நான் விரும்பல, அதை வந்து ஒருத்தவங்க சொல்லிதான் நேர்மைன்றது ஆட்டோமேட்டிக்கா வரணும்ல. என் கடமையை நான் சிறப்பா செய்யறேன் அப்படின்றா அதுக்கு போயிடும். இல்ல, நான் மார்ஷல், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மார்ஷல், இன்கம் டேக்ஸ் இஷ்யூன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ மார்ஷல். நீங்களும் நானும் இப்படி உட்காந்து ஒரு டிபேட்ல முடிவு செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது மற்ற தவறுகளுக்கும் ஒரு அரசியல்வாதி, லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, சிவில் அதாவது வந்து பப்ளிக் சர்வெண்ட்னுவாங்க, அவன் செய்யக்கூடிய தவறுக்கும் ஒரு தனிநபர், ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், சினிமா நடிகராக இருக்கலாம், கிரிக்கெட் வீரராக இருக்கலாம், இவர்கள் செய்யக்கூடிய இந்த வருமான வரி ஏய்ப்புக்கும் அடிப்படையில் வித்தியாசங்கள் இருக்குது. நான் இது வந்து ஒரு பிழை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய அரசியல் வாழ்க்கையில இது ஒரு கரும்புள்ளின்றதையும் ஏற்றுக்கொள்கிறேன். எஸ், ஐ அக்ரி, இட்ஸ் அ பிளாக் மார்க், நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். பட் இது ஒன்றை மட்டும் வச்சு எடை போட வேணான்றான். இன்னும் சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 மடங்கோ 3 மடங்கோ அவர் வந்து பணம் கட்டிட்டாருன்னா கூட வந்து அது போதும், நம்ம அவர் ஏத்துக்கலாமான்னா அங்கேயும் சிக்கல் வருது. விஜய் ஒரு மாற்றான்னு கேட்டீங்கன்னா விஜய் ஒரு மாற்று இல்லைன்றதான் என் கருத்து. ஓப்பனா சொல்றேன் நான். இந்த விஷயங்களை வச்சு அவர் ஒரு மாற்று இல்லைன்னு முடிவுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா அது தவறுன்ற புரியுது இல்லையா? புரியுது. இது இன்றைக்கு இதற்கு கொடுக்கக்கூடிய அதீதமான முக்கியத்துவம் என்பது வந்து அவர் பொலிட்டிக்கலா டிஎம்கேவை சேலஞ்சு பண்றாரு. அதனால திமுகவோட ஈகோ சிஸ்டமும் அப்படியே பொங்கி எழுந்து முன்னால வருது. இன்னைக்கு மட்டும் அவர் வந்து திமுகவை சேலஞ்ச் பண்ணாம அவர் பாட்டு அவர் அஜித் மாதிரி நடிச்சுட்டு இருந்தாருன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை யாருமே சீண்ட கூட மாட்டாங்க. ஒருத்தன் கூட நீங்க பேசிருக்க மாட்டான் இல்லையா? அதனால விஜயை நீங்க ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காம போறதுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை, இன்கம் டேக்ஸ் இஷ்யூஸை ஒரு கவனமா ஒரு இஷ்யூவா எடுத்துக்காதீங்கன்றதுதான் என்னோட ஆர்குமெண்ட். நீங்க தான் முடிவு செய்யணும். இல்ல இன்னொரு கோணத்துல பார்க்கலாமே, 1.5 கோடி விஜய்க்கு அது ஒரு சாதாரண காசாக இல்லாம இருக்கலாம். ஏன்னா அவருடைய மதிப்புன்றது பெரிய லெவல்ல இருக்கு. இன்றைக்கு அதிக அளவு சம்பளம் ஆகக்கூடிய ஒரு 1.5 கோடி கட்டு போயிட்டா என்ன அப்படிங்க. இதுதாங்க நான் 100 தடவை கேட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓரளவாவது உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் தெரிஞ்சிருந்துன்னா இதை புரிஞ்சுப்பீங்க. சில நேரங்களில் அது வந்து உட்காந்துட்டு நீங்களும் நானும் உட்காந்துட்டு பேசுறது வந்து அர்த்தம் இல்லாது. நவ் த மேட்டர்ஸ் இந்த கோர்ட், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது, இது இறுதி தீர்ப்பா இருந்ததுன்னா விஜய கழுவுல ஏற்றலாம். இதுக்கு மேற்கொண்டு பெஞ்ச் இருக்குது, இதுக்கு மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அது வரை பொறுத்து இருக்கும். இது கிடையாது இஷ்யூன்றா. தொடர்ந்து எல்லா வகையிலையும் விஜய்க்கு ஒரு நெருக்கடி அதிகரிக்கிறது. படமா இருக்கட்டும், இந்த மாதிரி வருமான வரித்துறையா இருக்கட்டும், மற்றபடி இந்த கரூர் பிரச்சனை, இன்னைக்கு இதையெல்லாம் கடந்து பார்த்தா ரோட்ல போய் விஜய் தங்கி இருக்கிற அந்த கட்சி ஆபீஸ் வீடுக்கு பக்கத்துல இருக்க குடியிருப்பு வாசிகள்லாம் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. எங்களால விஜய் இங்க இது வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதெல்லாம் நியாயமான பிரச்சனைகள். அதெல்லாம் வந்து போலீஸ் தான் அதுக்கு வந்து இது பண்ணணும். இதுக்கு பின்னாடி நம்ம எதையும் பார்க்க முடியாதா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வந்து விஜய் அங்க இருக்கிறதால வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? கவர்மெண்ட் கிட்ட. விஜய் என்ன கவர்மெண்ட்லயா இருக்காரு? அப்ப இந்த மக்களை வந்து திமுகவை தூண்டி விட்டு போராட சொல்லுதுன்னு ஏன் நீங்க நினைக்க கூடாது? விஜய் இன்னைக்கு அதிகாரத்துல இருந்து அவரால் வந்து சுத்தி இருக்க மக்களுக்கு பாதிப்புனா நான் ஒத்துக்கிறேன். விஜய் இன்னைக்கு அதிகாரத்துல இல்லை.
இதுக்கு விஜய் பொறுப்பா அல்லது போலீஸ் பொறுப்பான்னா உள்ளூர் லோக்கல் போலீஸ் தான் இதை வந்து சரி பண்ணணும். உள்ளூர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்றது அடிப்படையான விஷயம். அதுல நான் மாற்று கருத்து இல்லை. லோக்கல்ஸுக்கு வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் அங்கே டிராஃபிக் நார்மலாக இருக்கணும். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இதுக்கும் விஜய் தான் காரணம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன் வந்து சம்மந்தப்பட்டவங்க போய் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல? போலீஸ் தானே வந்து லோக்கல் போலீஸ் தானே அது சரி செய்யணும். இதுக்கு விஜய் எப்படி நீ காரணம் சொல்லுவீங்க? திமுக என்னெல்லாம் செய்யுன்றது ஃபீல்டில் 30 வருஷமா 40 வருஷமா இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுங்களுக்கு 10 வருஷமா இருக்க ஜேர்னலிஸ்ட்டு கூட தெரியும். அப்ப இது திட்டமிட்டப்பட்டது, திட்டமிட்டதோ தூண்டி விட்டதோ எனக்கு தெரியாது. நான் லாஜிக்கலா ஆனா தடுத்திருக்க வேண்டும் கவர்மெண்ட். சார் பொறுப்பு யாரோ அவனை தானே சார் நீங்க கேட்க முடியும். விஜயை போய் எப்படி கேட்க முடியும்ன்றாங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது யாரோட வேலை? அரசாங்கத்தோட வேலை. விஜய் எந்த அரசு பதவியிலையும் கிடையாது. விஜயை பார்க்க வராங்க கட்சிக்காரங்க, காரை நிறுத்துறோம் அதை நிறுத்துறோம்னா அதை தடுக்க வேண்டியது உள்ளூர் மக்களுக்கு, உள்ளூர் வாசிகளுக்கு தங்கு தடையற்ற போக்குவரத்தை அங்கே உறுதிப்படுத்த வேண்டியது உள்ளூர் காவல்துறையோட தலையாய பணி, முதல் வேலை. அவங்க அதை தவறும் பட்சத்துல விஜயை குறை சொல்றது என்ன? நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கே போறீங்க, கோர்ட் யாருக்கு ஆர்டர் போடும்? கவர்மெண்ட்டுக்கு தான் ஆர்டர் போடும். அந்த இடத்த வந்து நார்மல்சி கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம்ல. இதுக்கும் விஜய் எப்படி காரணம் சொல்லுவீங்க? விஜய் இதுக்குமே வாய திறக்கலன்ற. இது விஜய் இருக்கு வாழவே கூடாதுன்றீங்களா? இல்ல சார், வெளியில போனா கரூருக்கு போனா கூட காவல்துறையினுடைய ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்குன்னு அவரே தான் சொல்லிடுறாரு. இல்லைங்க, நீங்க என்ன கேட்க வரீங்க? இல்ல நான் சொல்றேன், அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் நேரடியாக குற்றம் சாட்டல. ஜனநாயகன் விவகாரத்துல வாய திறக்காதவர் இந்த மாதிரி விஷயத்திலையும் அரசாங்கம் எங்களுக்கு முறையான பாதுகாப்பு தரல, செய்ய வேண்டியது செய்யலன்னு விஜய் எந்த இடத்துலயுமே வாய திறக்கல. உள்ளூர் மக்கள் வந்து எங்களுக்கு விஜயால எங்க பாதிப்பு வருதுங்க அப்படின்னு கேட்டா அதை சரி செய்ய வேண்டியது லோக்கல் போலீஸோட வேலைங்க, விஜயோட வேலை இல்லை. விஜய் அதுக்கு பேச கூட வேணாம்ன்றீங்களா? என்னங்க எல்லாத்துக்கும் அவர் எப்படிங்க பேசுவார்? போலீஸ் தானங்க அதை ஏற்பாடு பண்ணணும். உங்களுக்கு விஜயை பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விஜய் வாழவே கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வராது. ஆனா உங்க உள்நோக்கம் அதுதான். நீங்க அவர் இருக்கவே கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும், இல்லையா? அவர் காட்டுல போய் இருக்கணும், சன்னியாசி போயிடணும். இந்த பிரச்சனைக்கு உள்ளூர் மக்கள் 4 தெருவில் இருக்கும், சுத்தி அங்க போக முடியல, வர முடியல, டிராபிக் பிளாக்னா அது சரி செய்ய வேண்டியது யாரு? அங்க ஆமா அவங்க நியாயமான வீடியோ பார்த்தேன் நான். அந்த மக்களோட கோரிக்கை நியாயமானது. எங்களால இங்க போக முடியல, கார் எடுக்க முடியலன்றாங்க. ஃபைன், அது நியாயமான கோரிக்கை. அது சரி செய்ய வேண்டியது யாருன்றா? ரெட்ரஸல் வாங்கல, நிவாரணம் எங்க கிடைக்கும் உனக்கு? போலீஸுக்கிட்ட தான் கிடைக்கும். போலீஸ்னா யாரு? கவர்மெண்ட் தான் அதை செய்யணும். கவர்மெண்ட் தூண்டி விடுது விஜய்க்கு கெட்ட பேர் வரட்டும். போலீஸ் நினைச்சா அதை தடுக்க முடியாது. அங்க சுற்றுப்புற சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நீங்க உங்க நடவடிக்கைகள் இருக்கணும்னு ஆர்டர் போட்டா செஞ்சுட்டு போறாங்க. அதை செய்யாம நீங்க வந்து அதை வளர்த்து விட்டுட்டு அந்த பக்கம் அங்க வளர்த்து விட்டுட்டு, அது 2002-03 ஜெயலலிதா பீரியட்ல தண்ணி கஷ்டம் வரும்போது ஊர் பூரா தண்ணி கஷ்டம்னு வீடியோ எடுத்துன்னு அலைவானுங்க அன்றைய எதிர்கட்சியோட தொலைக்காட்சி. போய் என்ன பண்ணுவோம், ஜெயலலிதா கவர்மெண்ட் எங்கேயாவது தண்ணி ஆழ்கிணறுல இருந்து எடுத்துட்டு வந்தா அங்க இருக்க மக்களை தூண்டி விட்டு எங்க ஊர்ல கிரவுண்ட் வாட்டர் போகுதுன்னு அவனை போராட்டம் தூண்டி விட்டு அந்த வீடியோவை எடுத்து போடுவோம். நல்லா நேரில் பார்த்துருங்க. அது யாரை சொல்றோன்றது புரியும். அத்தகைய யோக்கிய சிகாமணிகள் இவர்கள். அவங்க தான் இன்னைக்கு வந்து இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய நீ அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியல. நீ என்ன பண்ணினாலும் அவரோட செல்வாக்கு கூடிட்டு இருக்குது. அது ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியாது. இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடர்பாடு வரும்போது ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வருது, அல்லது வந்து கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அல்லது உள்ளூர் வாசிகளுக்கு ஏதோ சிக்கல் வருதுன்னா அதை பெருசுப்படுத்தி நீங்க போடுறீங்க. உள்ளூர் வாசிகளுக்கு சிக்கல் வருது என்பது எனக்கு புரியுது. அதை தீர்க்க வேண்டியது யாரு? போலீஸ் தானே தீர்க்கணும், அரசு தானே தீர்த்து வைக்கணும். கோரிக்கை நீ எங்க வைப்ப? இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது உள்ளூர் காவல்துறை தான் கொடுக்க வேண்டிய தீர்வு. எத்தனையோ விஐபிஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல, சென்னையில. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த பிரச்சனை வருதா? அப்ப இங்க மட்டும் ஏன் வருது? சிஎம் ஏரியாவில கூட வரல. ஆமாங்க, சிஎம்முக்கு வந்து பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க. அது கரெக்டா கொடுத்துருவாங்க. அது கரெக்டா கொடுத்துதான் ஆகணும். ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ கொடுத்துதான் ஆகணும். அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு சந்தில வந்து நீங்க அடையாளம் தெரிஞ்சா விடுவாங்க, இல்லைன்னா நீங்க இறங்கி நடந்து போகணும், அவ்வளவுதான். பக்கத்து சந்தில எல்லாம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது உங்க ஜனநாயகத்தை நீங்க கொடுக்க வேண்டிய வேலை. விஜய்க்கு அது அவங்க லோக்கல் பீப்புள் எங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்றாங்கன்னா அந்த பாதிப்பை தீர்க்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. காவல்துறை அதை செய்யலைன்னா நீ போய் முறையிட வேண்டியது கமிஷனர்கிட்ட இல்லை டிஜிபி கிட்ட. டிவியில பேசினா பிரச்சனை. நிறைவா ஒரு கேள்வியோட அந்த பேட்டியை முடிக்கிறேன். விஜய்க்கு இந்த மாதிரியான நெருக்கடி, ஒரு பக்கம் ஜனநாயக விவகாரத்துல அவருக்கு நெருக்கடியே கொடுத்தாலும் எப்படி ஒரு பிரச்சாரம் போகுதுன்னா விஜய் அமைதியா இருக்காரு, அவர் ஒரு கோழை அப்படின்ற மாதிரி போகுது.
வருமான வரித்துறையில ஒரு பிரச்சனைன்னா அது அந்த இஷ்யூவாவே இருந்தாலும் விஜய் வந்து ஊழல்வாதி அப்படி இப்படின்ற மாதிரி போகுது. விஜய்க்கு ஊழலை பற்றி பேச தகுதி இல்லை. வீட்டு சைடுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனாலும் விஜய் மேலதான் போகுது. மக்கள் கிட்ட, சாதாரண மக்கள் கிட்ட இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்? விஜய் அமைதியாக இருப்பது ஒரு பெரிய டிராபேக். அவர் அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு பொறுக்காது, அவர் பேசினாலும் உங்களுக்கு பொறுக்காது. மொத்தத்துல திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரையும் அவர் டிஸ்டர்ப் பண்றாரு. அதனால விஜய் எது செஞ்சாலும் அல்லது செய்யாட்டியும் விஜய் சம்பந்தப்பட்ட எது ஒன்றுமே அவருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ வந்தாலும் அது பேசப்படும் பொருளாக மாறுகிறது. இந்த தேர்தலின் கதாநாயகனாக விஜய் தான் இருக்க போகிறார். இல்ல சார், எதிர்த்து அடிக்கிறாங்க, அட்லீஸ்ட் விஜய் அதை தற்காப்பு கூட செய்யல அப்படின்ற மாதிரி. அது அவரோட வே ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவரோட ஸ்டைல். அது நீங்க எப்படி சரி தப்புன்னு சொல்ல முடியாது. விஜய் தான் ஊழல்வாதி இல்லை, அப்புறம் அவருக்கு அவரை பத்தி பேசுற? திராவிட மாடல் ஆட்சியில தேனும் பாலும் ஓடுது இல்லை? ஐரோப்பிய மாடலை விட மிகச்சிறந்த மாடல் இல்லை. ஏன் கவலைப்படுறீங்க விஜயை பார்த்து? ஒரு நடிகன், ஒரு தனி நபர், அந்த நபரை பத்தியும் அவனை பத்தியே இவ்வளோ நேரம் ஏங்க பேசுறீங்க? ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சான், உடனே அவன் ஊழல்வாதியான். யாரோ 4 மக்கள் வந்து அவங்களுக்கு பாதிப்புன்றாங்கன்னா உடனே அது தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையா? ஏதோ ஒரு படம் வெளியில வரலையா, அதை பத்தி அந்த நடிகனே கவலைப்படல, உங்களுக்கு ஏன் பொங்கி வருது? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல விஜய் உங்களை வந்து குத்தி கொடாயிறாரு ஆளும் கட்சி. ஆகவே ஆளும் கட்சி தன்னுடைய படைகளை ஏவி விட்டு, தன்னுடைய தொங்கு சதைகளை ஏவி விட்டு சதா சர்வகாலமும் விஜய்க்கு எதிராக பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் முடிவு பண்ணட்டும். நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்.